ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ட்ராமா எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் அடுத்த எபிசோட் போட எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு நம்மளோட லின்லு வந்து தான் விடுறான். விட்டுறப்போ நம்ம பின்னாடி ஹீரோவை பார்த்தோன்னே லின்லு வேணும்ட்டே நம்ம ஹீரோயின் மேலே கை போட்டு பார்த்து போயிட்டு வா டார்லிங் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ அப்படியே நம்ம லின்லுவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறான். இப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு இருக்காங்களா, அப்போ யார் மேலேயோ வந்து இடிச்சிடுறாங்க. அப்பா உங்களோட ஐடி கார்டு வந்து கீழே விழுந்துடுது. அப்பா டாங்கு தான் வந்து கரெக்டாக அந்த ஐடி கார்டை எடுத்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் கேட்டால் டாங்கு கொடுக்காம பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை சொல்கிறான், வா என்னோட என் லிஃப்ட்டில் என் கூடயே வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போக இவனோட லிஃப்ட்டில் வந்து அதான் சிஇஓட லிஃப்ட்டில் வேறு யாரும் போகக்கூடாது போல இருக்குது. ஹீரோ சொல்கிறான், இதோட பாஸ்வேர்டு வந்து உன்னுடைய பர்த்டே டேட் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இவன் நம்ம பர்த்டே டேட்டை போட்டு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, பழசெல்லாம் நீ மறந்துருக்கலாம், ஆனால் நான் எதையுமே மறக்கல, இன்னும் மனசுக்குள்ளே நின்றுக்கிட்டே இருக்கு அது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீ வந்து ஏன் கம்பெனியில் வேலை செய்கிற, உனக்கு இந்த உலகத்தில் கம்பெனியே இல்லையா, உன் பாய் ஃப்ரெண்ட் தான் மிகப்பெரிய ஆளாச்சே, என்ன மாதிரி அவனும் நல்ல ஆள் தானே, எதுக்கு அவன் கம்பெனியில் நீ வேலை செய்யலன்னு சொல்கிறப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ஒரு ஸ்பை மாதிரி வந்து இங்கே உளவு பக்கம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, உன்னை நான் என்றைக்குமே அப்படி நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறான். இப்படியே வந்து ஒரு மீட்டிங் நடக்குது. ஆல்ஃபான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா போன எபிசோடில், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் இப்போ போட்டி நடக்க போகுது. அப்படி இருக்கிறச்ச இப்போ வந்து இந்த டாங் இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வந்திருப்பா. என்னன்னு சொன்னால், நாளைக்கு அந்த ஆல்ஃபாவுடைய அந்த வாங்குன்ற ஒரு சேர்மன் வரப்போகிறாரு. அவருக்கு ஆன ப்ரிப்பரேஷனை வந்து நம்ம டாங்கு தான் பார்க்க சொல்லியிருக்கா நம்ம ஹீரோயின். இந்த டாங்கு பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் வில்லத்தனமாக போயிட்டு ட்ராஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மிஷினில் போட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்த இன்ஃபர்மேஷனை படிக்காமையே ட்ராஷ் பண்ணி விட்டுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கும் போகிறா. அப்படியே காலையில் ஆகுது. இன்றைக்கி தான் அந்த ஆல்ஃபா ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்கு வாங் வந்து வராப்பில். இப்படியே நம்ம ஹீரோயின் தான் வெல்கம் பண்ணுறாங்க. எல்லோரும் வெல்கம் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு அவங்க கம்பெனி வந்து நல்லா கேப்பபிளானது தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்டை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படியே நல்லபடியாக முடிஞ்சுட்டு இந்த மாதிரி டீ டைம் வருது. டீ எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சாய் வந்து கிட்ட நம்மளுடைய டாங் பேசிகிட்டு இருக்கா. இது மாதிரி நான் சூப்பரான வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன், பீனட் கேக் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே சாய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்க, அது அவருக்கு பீனட்டே பிடிக்காது, வாங்குக்கு அவர் உயிருக்கே ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குடுன்னு ஓட, இங்கே வந்து ஹீரோயினோட அந்த அசிஸ்டன்ட் வந்துடுறா. அவகிட்ட வந்து டீ குடிச்சிட்டாங்களான்னு கேட்டால், குடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னே ஐயோ இவ்வளோ பெரிய தப்பாயிடுச்சுன்ற மாதிரி சாய் சொல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, பீனட் கேக்கை வந்து ஹீரோயின் எடுத்துகிட்டு நல்ல கேக் தான் வச்சுருந்தா அப்படின்னு சொன்னோன்னே தான் அந்த சாய்க்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இந்த பிள்ளை வேணும்ட்டே ஹீரோயின் மேலே பழி போடணும் தான் அப்படி பண்ணியிருப்பா. அவங்க வந்து நம்ம ஹீரோயின் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. நல்லபடியாக மீட்டிங் முடிச்சுட்டு இந்த பக்கம் சாய் விசாரணை நடத்துகிறாங்க. இது மாதிரி சாய் கேட்குறாங்க, என்ன ஆச்சு, நேற்று தான் அந்த பேப்பரை கொடுத்தா இல்லையா, நீங்கள் படிச்சியா இல்லையான்னு சொல்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் அந்த பேப்பரே கொடுக்கல அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கூசாமல் இந்த டேங்கு சொல்ல, அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்க இருந்துச்சு, அது நடக்கலை, அதுக்கு நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டு கேட்க, இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து நானே வந்து ஏற்றுக்கிறேன், ப்ராப்ளத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல, அது ஒரு மண்ணாங்கட்டியே வேண்டான்னு சொல்லிட்டு சாய் கிட்ட போய் சொல்கிறாப்புல, இங்கே பாருங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ எனக்கு டீட்டெயில்டாக நான் அதுக்குரிய விசாரணை நடத்தி கொண்டுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக, இப்போ அந்த ஆல்ஃபாக்கான அந்த ப்ராஜெக்டை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கம்பெனி தான் போட்டி போடுறாங்க. அதில் நம்ம ஹீரோ கம்பெனியும் ஒன்று, லின்லுவோட கம்பெனியும் ஒன்று. அப்படியே எல்லாரும் வந்து அந்த ப்ராஜெக்ட் அந்த அசம்பிள் ஆகுறாங்க, ப்ராஜெக்டை சப்மிட் பண்ண. இப்படியே வந்து அங்கே நடக்குது எல்லாமே. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் வந்திருக்கா. நம்மளுடைய லின்லு சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து பேச நம்ம ஹீரோக்கு கோவமாக வருது. ஏன்னா ஆப்போசிட் கம்பெனி இல்லையா, அப்படி வந்து பேசுகிறது நல்லா இருக்காதுல்ல, அதனால் நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்படியே வந்து போயிட்டு இருக்க, இங்கே வந்து நம்ம லின்லு வேற பார்த்து நம்ம ஹீரோயின்ட்ட சும்மா இல்லாமல் செய்கையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க, இங்கே ஹீரோக்கு இன்னமும் காண்டாயிட்டு இருக்கு, இவள் இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலெலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய கவனத்தை திசை திருப்புறான் நம்ம ஹீரோ. அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போயிட்டு அவள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்க, நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் வந்து தடுமாற்றம் ஆகுது மனசு. நம்ம ஹீரோயினை பார்க்குறப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்குது. ரொம்ப க்ளோஸாக பார்க்குறப்போ விட்டால் நம்ம ஹீரோ கிஸ் பண்ணிடுவான் போல இருக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வந்து என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது.
இப்படியே வந்துட்டு அங்கே மீட்டிங்கெல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியுது. அப்படியே பிரேக் டைம் விடுறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. நம்மளோட லின்லும் சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், சாப்பாடு தான் முக்கியம், ரொம்ப வேலை செய்யாத அப்படின்ற மாதிரி கூப்பிட இங்கே ஹீரோவுக்கு காண்டாயிட்டு இருக்கு. என்னடா இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லா பேப்பர்ஸையும் கரெக்டாக வந்து எடுத்துட்டு வா, எதையும் மிஸ் பண்ணிடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டச் பண்ணுறான். ஏன்னா வந்து லின்லுவும் டச் பண்ணியிருப்பா. அதை நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு உன்னோட ஐடென்டிஃபிகேஷனை நீ மறந்துடாத, நீ என் கம்பெனிக்கு தான் வேலை செய்கிற அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக இங்கே ஹீரோயினுக்கு ஒரே தலைவலியாக போகுது இவங்களோட. இப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்குறான். இந்த ப்ராஜெக்ட் யார் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி சரியான வந்து புரிதல் இல்லை, யாருக்கு கிடைச்சா என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல ஒன்ன மாதிரி ஒரு கல் நெஞ்சு கறியை நான் பார்த்ததே கிடையாது. என்னை வந்து எந்த அளவுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தினேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் நல்லா தானே இருக்கான், அவன்கிட்டயே போய் வேலை செய்யலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் கம்பெனிக்காக தான் நான் வேலை செய்கிறேன், நான் நேர்மையாக தான் இருப்பேன்னு சொல்கிறப்போ பார்த்தா ஒன்றும் அப்படி தெரியலையே, என் கூட ஏதோ நீ கேம் விளாட்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மூஞ்சியில் ஊற்றிட்டு போக அவள் பயந்தே போயிடறா. என்னடா இவன் இப்படிலாம் நடந்துக்கிறான், இப்படிலாம் பேசுகிறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோ கிளம்பி போகிறாப்புல. இங்கே ஹீரோயின் வீட்டில் படுத்துட்டு கூட என்னடா இவன் ரொம்ப க்ளோஸாக பழகுறானே அப்படின்ற மாதிரி பழசெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தூண்டுற மாதிரியே இருக்குது. நம்ம ஹீரோ ஜெலஸானா கூட அது அந்தளவுக்கு கோவமாக காட்ட மாட்டேக்கான். ஏன்னா இவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து யாரோ ஒரு பையன் கூட பேசுகிறத பார்த்து நம்ம ஹீரோ ஜெலஸாக இருப்பான், திட்டியிருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், இனிமேல் லைஃப் லாங் வரைக்கும் நீ என்னை திட்டக்கூடாது, என் மேலே ஜெலஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இப்படி இவங்க ரொம்பவே வந்து அன்போட காதலோட ஸ்கூலில் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு வந்து அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் வந்து தூக்கம் வராமல் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க. இவங்க அடிக்கடி இது சாப்பிட்ற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு என்ன டிசீஸுன்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அதே மாதிரி நம்ம ஹீரோயினை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் வந்து லவ் பண்ணப்போ யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அப்படி இவன் ஒரு பக்கம் ஹீரோயின் நினச்சி வருத்தப்பட இந்த பக்கம் டாங்க காமிக்கிறாங்க. சாய் சொல்கிறாங்க, இங்கே பாருமா இன்வெஸ்டிகேஷனில் எல்லாம் வெளியே வந்துருச்சு, உன் மேலே தான் தப்பு இருக்கு, நீ வந்து தேவையில்லாமல் ஹீரோயின் மேலே பழி போட பார்த்துட்ட, இப்போ உன் பதவிக்கே ஆப்பாயிடுச்சு, ஒழுங்கு மரியாதை நீயே ஒத்துக்கிட்டேன்னா அந்த வேலையாவது உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கம் டை என்ன பண்ணுறான்னா பரவாயில்லையே நல்லா கெட்டிக்காரவங்கள தான் இருக்கீங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிடுச்சு, நீ உங்கள் மேலே அவள் பழி போட பார்த்துட்டா பார்த்தீங்களா டாங்கு, சரி சரி உங்களை ஒரு ஹக் மட்டும் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ண போக ஹீரோயின் வேணாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சினிங்கிட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் விளாண்டுட்டு இருக்க லிஃப்ட் அப்படியே ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். நம்ம ஹீரோயின் தடுமாறி விழுக போக நம்ம ஹீரோ இதுக்கு தான் காத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்குது, எப்படா அவளை டச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை விடாமல் ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறாப்புல. அப்படியே நம்ம ஹீரோயினே பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோயினுக்கு இடையே விட்டு தோழடான்ற மாதிரி தான் இருக்குது. அவன் விடவும் மாட்டேக்கா, நீ நல்லா இருக்கியா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அக்கறையாக கேட்டுட்ருக்க. இதெல்லாம் பார்த்து டாங்குக்கு செம்ம காண்டாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே ஒரு தள்ளு தான் தள்ளுறான். நம்ம ஹீரோயினோட கை போய் நல்லா லிஃப்ட்டில் போய் அடிச்சிடுது. இதை நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணிக்கிறான். அப்படியே டாங்கை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறான். என்ன விஷயமாமா வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இது மாதிரி சாரிங்க நான் தான் தப்பு பண்ணேன், இன்டர்னாக வந்த ஒரு பொண்ணு வந்து டக்குன்னு உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக ஆனது எனக்கு வந்து ஏற்றுக்கப்படலை, 4 வருஷமாக நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால வந்து நான் தான் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வரணும்னு சொல்லி நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்னு சொல்கிறப்போ சரி நீ இந்த கம்பெனிக்காக நிறைய உழைச்சிருக்க, அதனால உன்னை என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு ட்ரெயினராக போடுறேன், நீ வந்து முன்னேறி பழைய மாதிரி உன் போஸ்டிங்க்கு வரப்பாரு அப்படின்னு சொல்ல என்னது ஃபர்ஸ்ட்லேருந்து ட்ரெயினரா அப்படின்ற மாதிரி தான் இந்த பொண்ணுக்கு இருக்குது. இந்த பொண்ணு செஞ்ச தப்புக்கு தேவை தான், நம்ம ஹீரோயினை பழிவாங்க தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா. இப்படி நம்ம ஹீரோ கூப்பிட சொல்லியிருப்பான். இந்த பொண்ணு போகிறப்போன்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ இங்கே பக்கத்தில் வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூப்பிடுறான். பக்கத்தில் போயிட்டு நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துருப்பான். இப்போ அதை பார்த்துட்டு இப்போயும் அப்படி தான் இருக்க, சின்ன வயசுலேயும் அப்படி தான் இருந்தேன், மற்றவங்க உன்னை ஹர்ட் பண்ணால் சொல்கிற பழக்கமே உனக்கு கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயவு செய்து மற்றவங்க ஹர்ட் பண்ணால் ஹர்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே பாரு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வரணும், பிஸ்னஸ் பார்ட்டி தான், நீ வந்து நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வா வருவல்ல அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டில் போய் பார்த்துட்ருக்கா. அப்போ கார்னிங் பெல் அடிக்குது. என்னன்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சுருக்கான்.
அவன் வந்து அனுப்பி தான் வச்சிருக்கான். நம்ம ஹீரோயின் இதுதான் போட்டுட்டு வர சொல்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பார்ட்டிக்கு போறாங்க. அங்க பார்த்தா அந்த ட்ரெஸ் ரொம்ப பிரிட்டியா இருக்கு. நம்ம ஹீரோயின் அழகா இருக்காங்க. இப்படி உள்ளக்க என்டர் ஆனவுனே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோவும், அந்த வில்லி பொண்ணும் 2 பேரும் சேர்ந்து உள்ளக்க வராங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள வளைச்சு வளைச்சு எல்லாரும் ஃபோட்டோ எடுக்குறாங்க லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஏன்னா வில்லி வந்து ஆக்டர் இல்லையா? அதனால வந்து ரொம்ப ஃபெமிலியரா பண்றாங்க. நம்ம ஹீரோயின புடிச்சு வேற பின்னாடி தள்ளி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் லின்லும் வேற வரான் வேற பொண்ணு கூட. ஏன்னா கம்பெனி சார்பா வந்ததுனால வேற வேற பேரோட வந்திருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து லோன்லியா இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஒரு பேர் கிடையாது. அதனால சிங்கிளா போயிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்க ஒரு ஓரமா. இத கவனிச்ச நம்ம ஹீரோ சியர்ஸ் பண்றான் வந்து, "நீ எதுக்கு வந்து ஃபீல்லாம் பண்ணாத நான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "இந்த ட்ரெஸ் வந்து நல்லா தான் இருக்கு. பட் இந்த மாரி இடத்துக்கெல்லாம் நீ போடக்கூடாது." அப்படின்ற மாரி சொல்றான். வாங்கியும் குடுத்துட்டு குறையும் சொல்லிட்டு இருக்கான். "சரி வா நான் வந்து நெறைய பேர உனக்கு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட, சில பேர் இவங்கள தேடியே வராங்க. இவங்க பேரு பா ஃபேமிலி. இவன அந்த பிளாக் கலர் கோட் போட்டிருக்கான்னா, பான்னே மென்ஷன் பண்ணிக்கலாம். அந்த பா வந்துட்டு இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படி இப்படின்னு ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்ட்டா வில்லி பொண்ணு இத நோட்டீஸ் பண்ணிர்றா. நம்ம ஹீரோ, ஹீரோயின் ஒண்ணா இருக்கத பார்த்துட்டு, வில்லி பொண்ணு வந்துட்டு பிசினஸ் மேன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. "உனக்கு என்னம்மா இங்க வேல? சரி வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன்." அப்படின்ற மாரி வேணும்ட்டுனே ஹீரோவ விட்டு அவள பிரிக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக, நம்ம வில்லி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, "என்ன பழையபடி அவன் கூட ஒட்டிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறியா?" அப்படின்ற மாரி கேட்குறா. அப்பதான் ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ண போறான். இதான் வில்லி பொண்ணு. எல்லாரும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. நம்ம ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ, என் கேம் ஸ்டார்ட் ஆகப்போது நீ வான்ற மாரி நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பான். ஹீரோயின் குட் லக் சொல்லிட்டு, "நீ போ நான் வரேன்." அப்படின்னு சொல்றப்போ, இந்த வில்லி பொண்ணுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. ஏன்னா வில்லி பொண்ணும் நம்ம ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்படி வந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்ணது அப்பயே இவளுக்கு பிடிச்சிருக்காது. இப்போ வந்து ஹீரோ, ஹீரோயின் சேர்ந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. நம்ம ஹீரோ வந்துட்டு வில்லி பொண்ண மட்டும் கூட்டிட்டு போறான். "வா டான்ஸ் ஆட போலான்னு" சொல்லிட்டு. ஹீரோயின போன்னு விட்டுட்டு போக, இதான் நம்ம லின்லு அந்த பக்கம் போறவன் பார்த்துட்டு, ஹீரோயின் ஹர்ட் ஆறா அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு, "சரி வா நம்மளும் போய் டான்ஸ் ஆடலாம். நம்ம மட்டும் எந்த விதத்திலும் குறைஞ்சு ஒண்ணும் போயிடல." அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின வந்து அந்த டான்ஸ் ஆடுற இடத்துக்கு கூட்டிட்டு போனா, இங்க வந்து மாத்தி மாத்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல கண்ணா இருக்கு. நம்ம ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேலயே கண்ணா இருக்கு. மாத்தி மாத்தி பார்த்துட்டு கிடக்காய்ங்க. இப்படி இருக்கிறப்போ லிண்டு சொல்றான், "இங்க பாரு அவனுக்கு உன் மேல கொஞ்சம் கூட கேர் இல்ல. இத மாரி இந்த மாரி பார்ட்டிக்கு வர வச்சு உன்ன ரொம்ப சங்கடப்படுத்துறான். அவன பழி வாங்குறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் மேல கேரே இருக்காது. வேணா நான் ஒரு சின்ன ஒரு கேம் விளையாண்டு பார்க்குறேன். உன்ன அவன் கிட்ட தள்ளி விடுறேன். உன் கூட அவன் டான்ஸ் ஆடுறானா இல்லையான்னு மட்டும் பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றப்போ, "இதெல்லாம் தேவையில்லாத வேலை." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க, இத மாரி வந்து லைட்டா நம்ம ஹீரோ ரோல் பண்ற சாக்குல நம்மளுடைய லூலின் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ கிட்ட தள்ளிட்டு, நம்மளுடைய வில்லிய வந்து அவன் பக்கம் இழுத்துக்கிறான். நம்ம ஹீரோ வந்து விட்டுருவான்னு சொல்லி பார்த்தா, நம்ம ஹீரோயின டைட்டா அப்படியே வந்த மணிக்கே ஹக் பண்ணிட்டு நிக்க, நம்ம ஹீரோயினுக்கே ஒண்ணும் புரியல. நம்ம ஹீரோ கேட்குறான், "என்ன உன் பாய் ஃப்ரெண்ட் உன்ன வச்சு ப்ளே பண்றான் போல இருக்கு. நல்ல பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கான். பரவால்ல." அப்படின்ற மாரி இவன் சொல்ல, இங்க வில்லி பொண்ணும் நம்ம லூலினும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இவிங்க இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்காய்ங்கன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஹீரோயின விடவே இல்ல. அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் மெய் மறந்து அங்க வந்து ஏதோ தனியா டான்ஸ் பண்ற மாரி அவ்ளோ க்ளோஸா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நம்ம ஹீரோ சொல்றான், "என்னம்மா என்ன வந்து மெய் மறந்துட்ட போல இருக்கு டான்ஸ்ல. விட்டா நைட் ஃபுல்லா இப்படியே டான்ஸ் பண்ணுவ போல இருக்கு." அப்படின்ற மாரி கேட்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சுதாரிப்பே வருது. இப்படிலாம் வந்து பேசிட்டு நம்ம ஹீரோ சடனா வந்து, "சரி நீ போ." அப்படின்ற மாரி சொல்லி நம்ம ஹீரோயின வந்து விட்டுர்றான். இப்படியே இருக்கிறப்போ நம்ம லூலின் இருக்கான் இல்லையா? அவனுக்கு ஒரு பேர் கிடைச்சிருது. நம்ம ஹீரோயின் மட்டும் அங்க தனியா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம ஹீரோ வேணும்ட்டு தான் அப்படி பண்ணி வச்சிருப்பான். அப்படியே வந்து நம்ம ஹீரோயின் நவந்து நவந்து வெளிய போறாங்க. நம்ம லூலின் பார்த்துட்டு ஹீரோயின் வருத்தப்படுவாளேன்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து நம்ம ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு வரான். வந்துட்டு, "இங்க பாரு அவன ரொம்பவே ஹர்ட் பண்றான். உனக்கு தெரியுதா இல்லையா? உனக்கு சரியான பேர் நான் தான். நீ இப்பயே சொல்லு. நம்ம இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாம்." அப்படின்ற மாரி இவன் உண்மையாலே அப்ரோச் பண்ண, "டேய் விளையாடாதடா. நீ ஆல்ரெடி பிசினஸ்க்காக தான் வந்திருக்க. உன்னோட பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு. என்னை பத்தி கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, கரெக்ட்டா நம்ம லூலினோடைய அந்த பேர் வந்துட்டாங்க. அதனால லூலினுக்கு வேற வேலையே இல்ல. பிசினஸ்னால கிளம்பி போயிடுறான். இப்படியே நம்ம ஹீரோயின் தனிமையில இருக்க, இங்க நம்ம ஹீரோ வம்பு பண்றதுக்குன்னே வரான். "என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க பிசினஸ்க்காக தான் நம்ம வந்திருக்கோம். நீ வந்து உன் ஆள் கூட வந்து டேட்டிங்க்கு ஒண்ணும் வரல. ஜாலியா இங்க சுத்தி திரியறதுக்கு. ஒழுங்கா வேலைய மட்டும் பாரு." அப்படின்ற மாரி சொல்ல, "எனக்கு தெரியும் நான் இங்க எதுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்ல, இவன் டச் பண்றானா, என்ன தொடாதன்ற மாரி ஹீரோயின் கழுத்த திருப்புறா. "ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நான் தொட்டா உனக்கு பிடிக்கல. சரி பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி முறைச்சிட்டு போக ஹீரோ,
இப்படியே ஒரு ஜீவராசி மேலேருந்து பார்த்து வயிறு எரிஞ்சிட்ருக்கு. வில்லி தான். வில்லி கூட பா வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா பா வந்து வில்லியோட மிகப்பெரிய ஒரு ஃபேனு. இப்போ வில்லி கிட்ட பா சொல்கிறான், என்ன உங்கள் ஆள் உங்களை கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேளுங்க, நான் செய்கிறேன், நான் இருக்கேன், உங்களுக்கு வருத்தப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேச, இந்த வில்லி பொண்ணு எதுவும் சொல்லலை, பட் பார்த்து சிரிக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பிளான் போட போகிறாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் நாங்கள் லவ் பண்ணலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு சுற்றினாலும் நெக்ஸ்ட் எபிசோடில் அவங்கள அறியாமையே அவங்க காதல் வெளியே வரும். கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஒரு ஹைப் பண்ணிவிடுங்க.